ஸோ கைஸ் வணக்கம். நாளையிலேருந்து தளபதி அவர்களுடைய சுற்றுப்பயணம் நடைபெற இருக்கிறது. சுற்றுப்பயணம் வெற்றி பெற என்னுடைய தளபதி ரசிகனா தளபதி தொண்டனா மனமாற வாழ்த்துகிறேன். அதே போல் இந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஏகப்பட்ட விமர்சனங்கள். அவர் என்ன சனிக்கிழமை மட்டும்தான் மக்களை போய் சந்திப்பாரா, மற்ற நாள்லாம் என்ன பண்ணுவார், அந்த சனிக்கிழமை என்ன பேசணும் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாரி ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்களை நம்ம டிவிகே மேலேயும் தளபதி மேலேயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக இங்கே ஒரு ஆண்ட கட்சிகளை நீங்கள் கேள்வி எழுப்பாமல், திமுக அதிமுக போன்ற கட்சிகளை கேள்வி எழுப்பாமல் 1.5 வருஷம் கட்சி ஆரம்பித்து இருக்கிற டிவிக்கே பார்த்து மட்டும் இன்றைக்கி எதற்காக நீங்கள் அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழர் கேட்குறாரு. ஸோ அதற்கு இவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் திரள் நிதி திரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக 1%லேருந்து 8% ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த 8% ஓட்டு வாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், 13 வருஷம் 14 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். திடீர்னு ஒரு நடிகன் அதை இது பண்ணிட்டு போனால் அதை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதலமைச்சராக ஆகிற வரையும் அவனும் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் எல்லோரும் வழி விட்டுக்கிட்டே போகணுமா? இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது அப்படின்னா 4 பேர் போட்டி போட்டு ஓடினா தான் அதுக்கு பேர் ஓட்டப்பந்தயம். தனியாக ஓடுறதுக்கு எதுக்கு அது பேர் ஓட்டப்பந்தயம்? நீ மட்டும் தனியாக ஓட்டு போகலாமே. ஸோ நீங்கள் அப்படியுமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நீங்களும் திமுகவுக்கு மட்டும்தான் நின்னீங்க. ஸோ 2 பேரும் என்ன பண்ணீங்க? திமுக எப்பயுமே வாங்குகிற ஓட்டோட 10 மடங்கு அதிகமாக வாங்கிடுச்சு. ஓகேவா? நீங்கள் அந்த இடத்துலையுமே டெபாசிட்டு இழந்தீங்க. ஸோ திமுக எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிற்கிது. அங்கே கூட உங்களால் டெபாசிட் வாங்க முடியல. ஸோ அவ்வளோ லட்சணத்தில் தான் இருக்குது உங்கள் கட்சி. நீங்கள் சொல்கிறீங்க திறன் நிதி திரட்டி நான் கட்சியை வளர்த்தேன்னு சொல்கிறீங்க. கட்சியை வளர்த்தேன்னு சொன்னால் ஒரு பூத் கமிட்டிலும் உட்கார்றதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கா? ஸோ இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் கமெண்டில் நிறைய ஜோம்பிகள் அதாவது தம்பிகள் கதறிட்டு இருக்கானோ. ஆனால் பூத் கமிட்டியில் உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா? ஒரு கிளை செயலாளர் இருக்கா? ஒரு வார்டு மெம்பர் இருக்கா? எந்த ஒரு இலவும் இல்லாத கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. சோசியல் மீடியாவிலே கம்பை சுற்றிக்கிட்டு திரள் நிதி வாங்கி 2,50,000 வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்கிற உனக்கு அப்போ கேள்வி எழுப்ப தான் செய்வாங்க. நீ திரள் நிதி திரட்டி கட்சி வளர்த்துருந்தே அப்படின்னா நீ கட்சி வளர்ந்துருக்கும். ஒரு எம்எல்ஏ 2 எம்பி அந்தமாரி எதாவது வாங்கியிருக்கலாம். பட் ஆனால் எதுக்குமே நீ இது கிடையாது. என்ன, நீ திரள் நிதி திரட்டணும், நம்ம சொகுசாக இருக்கணும், நம்ம பிள்ளைய நல்லா ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நம்ம பொண்டாட்டிக்கு நல்லா நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும், இப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான புத்தியை வச்சுட்டு இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? ஸோ நீ திரள் நிதியை திரட்டி கட்சியை வளர்க்கல, தனி மனித சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறதான் யதார்த்தம், உண்மை. ஸோ அதை